வணக்கம் ஹோமியோபதிக் பிரியர்களே. நான் டாக்டர் திவ்யா தங்கராஜ், எம்டி ஹோமியோபதிக் கன்சல்டன்ட். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் dandruff. இது ரொம்ப காமனான பிரச்சனை. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா, இது எதனால் ஆகுது, தட் இஸ் அதோட காசஸ் என்ன, இதோட அறிகுறிகள் என்னென்ன, அது போக ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். dandruffனா என்னன்னு பார்க்கலாமா? நம்ம ஸ்கேல்பில் கண்டினியூஸாக செல்ஸோட உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். அது கூட பழைய செல்ஸோட ஷெட்டிங்கும் ஆகிட்டே இருக்கும். இது நம்ம பாடியோட நார்மல் ப்ராசஸ். பட் இது அப்நார்மலாக மாறிச்சுன்னா இந்த ப்ராசஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிச்சிடும். அதிகமான அளவில் டெட் செல்ஸ் ஷெட் ஆஃப் ஆகிட்டே இருக்கும். அங்கே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆகிடுது. பிகாஸ் நம்ம ஸ்கேல்பில் ஆயில் செக்ரீட்டிங் கிளாண்ட்ஸ் இருக்குது. இது கூட சேர்ந்து இது ஒரு இச்சி ஃப்ளேக்கி லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அதை தான் நம்ம dandruffனு சொல்வோம். இது ஒரு ஹார்ம்லெஸ் க்ரானிக் கண்டிஷன். இதில் நம்ம உடம்புக்கு எதுவும் ஹார்ம் ஆகாது. நம்ம ஸ்கேல்ப் ரொம்ப ட்ரை ஆகிருச்சுன்னா க்ரீசினஸ் அதிகமாக ஆச்சுன்னா அப்போது நம்மளால் dandruff இந்த கண்டிஷன் பார்க்க முடியும். 10 to 20 வயதில் உள்ளவங்கள இருந்து ஆரம்பித்து 30 to 40 வயதில் ஒரு 40% பாப்புலேஷனுக்கு dandruff ஆகிற வாய்ப்பு இருக்குது. இப்போது காசஸ் பற்றி பேசலாமா? எதனால dandruff ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், நம்ம ஸ்கேல்ப் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா அதில் இன்ஃபெக்ஷன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இன்ஃபெக்ஷன் சிபாரிக் டெர்மடைட்டிஸ், எக்ஸிமா, ஈஸ்ட் ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா dandruff வருவதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட், ஹார்ம்ஃபுல் ஷாம்பூஸ். நீங்கள் உங்கள் ரொட்டீனில் சடனாக ஒரு புது ஷாம்பூ இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க, ஆர் சம் கெமிக்கல் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணீங்க, அது உங்கள் ஸ்கேல்ப்புக்கு சூட் ஆகாமல் போயிடுச்சுன்னா கூட dandruff வரலாம். சில பேருக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தால் கூட dandruff அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹார்மோனல் சேஞ்சஸ்னாலையும் இது பார்க்க முடியும். மலேசேசியான்னு ஒரு ஃபங்கஸ் இருக்குது. இதுதான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் dandruff வர்றதுக்கு. இதுதான் நம்ம ஸ்கேல்பில் செல்ஸ் அண்ட் ஆயில்ஸோட ஓவர் ப்ரொடக்ஷன் செஞ்சு dandruff காஸ் பண்ணுது. இதுதான் பேசிக் காசஸ் ஆஃப் dandruff. அறிகுறிகள் என்னன்னு பார்ப்போம் வாங்க. ஒயிட் ஸ்கேல்ஸ் மாதிரி வரும். நம்ம ஸ்கேல்பில் ட்ரையாக ஒரு லேயர் மாதிரி. இது போக இச்சிங் ஆகும், முடி ஆயில் அண்ட் க்ரீஸியாக ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த dandruff ஒயிட் ஒரு எல்லோ கலராக கூட இருக்கலாம். ஸ்கேல்பில் சம்டைம்ஸ் ரெட்னஸ் கூட ஆகலாம். இதுதான் dandruffோட அறிகுறிகள். வாங்க இப்போ ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட் பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி நான் இது உங்ககிட்ட சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் எந்த மெடிசின்ஸும் டாக்டர்ஸோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் சாப்பிடவே கூடாது. இப்போது நான் சில மெடிசின்ஸ் சொல்ல போகிறேன். அது ஒரு காமன் செட் ஆஃப் மெடிசின்ஸ் தான். ஆனால் இது உங்களுக்கு ஆர் எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் கரெக்டாக செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அது இல்லை தான். பிகாஸ் ஹோமியோபதிக் மெடிசின்ஸ் ஒவ்வொரு இண்டிவிஜுவலை பேஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் கிட்ட இருக்கிற ஹோமியோபதிக் டாக்டர் கிட்ட கன்சல்ட் செஞ்சுட்டு மெடிசின்ஸ் எடுக்கணும். ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எடுக்கவே கூடாது. வாங்க இப்போ மெடிசின்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஆர்சனிக் ஆல்ப். செகண்ட், கால்கேரியா கார்ப். தேர்ட், தூஜா. ஃபோர்த், கிராஃபைட்டிஸ். ஃபிஃப்த், நாட்ரமியூர். அண்ட் சிக்ஸ்த், காலி சல்ஃப். ஹோமியோபதியில் நிறைய லிக்விட் மெடிசின்ஸ், அதாவது மதர் டிங்க்சர்ஸும் இருக்குது, விச் இஸ் பெஸ்ட் ஃபார் dandruff. அது நீங்கள் என்னோட கன்சல்டேஷனில் கரெக்டாக தெரிஞ்சுப்பீங்க. இந்த மதர் டிங்க்சர்ஸை நான் உங்களை கோகோனட் ஆயிலில் மிக்ஸ் செஞ்சு டைரெக்டாக ஸ்கேல்பில் அப்ளை பண்ண சொல்வேன். நிறைய ஷாம்பூஸும் இருக்குது, லைக் எஸ்பிஎல், வில்மர் ஷ்வாபே, பாக்ஸின், இந்த மாதிரி பிராண்ட்ஸில். உங்களுக்கு டீட்டெயில் கன்சல்டேஷன் வேணும்னா 9363285482 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் செஞ்சு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபார்மேட்டிவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூஸ் ஹோமியோபதி, சூஸ் ஹெல்தி லைஃப். நன்றி, வணக்கம்.